இப்போது நம்ம ரவா கேசரி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா மாரியும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த கேசரி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கேசரி. இப்போ வாங்க இந்த கேசரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஒரு 3 கப்பு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்குறேங்க. இந்த கப்பில் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப்பு வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் ரெடி பண்ண நெய் தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் சேர்த்துருக்கேன். இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம தனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த கேசரி பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்து பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. இப்போது இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து 1 கப்பு வந்து ரவை சேர்த்துக்கலாங்க. இந்த ரவை வந்து வாங்கும்போது நல்லா பொடி ரவை, நெய்ஸ் ரவையாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி கேசரி செஞ்சோம்னா கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரவை வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ ரவையை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 1 கப்பு ரவைக்கு வந்து 1 1/4 கப்பு வந்து ஜீனி சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு ஜீனி எடுத்துக்கலாம். நான் 1 1/4 கப்பு ஜீனி எடுத்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கிறேங்க. இது வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு எப்போதுமே லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கேசரி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேசரியை வந்து அடுப்புலேருந்து இறக்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் கேசரி பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி நல்லா அடி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆயில் சேர்த்து பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சுட சுட பரிமாறலாங்க. சுட சுட சாப்பிடும்போது வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் இந்த கேசரி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஆயில் நெய்யை ஊற்றி சேர்த்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நெய்யை மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் 1/4 கப் ஆயில் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் கேசரி செஞ்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.